Hi friends, welcome back to Kumari Kerala Special. இன்னைக்கு Kumari Kerala Special சிம்பிளா ஈஸியா வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட பார்த்தவங்க வந்து பேச்சுலர்ஸ்க்காக வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது கேட்பாங்க சிம்பிளாக வந்து குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இருக்கிறதுலே சிம்பிளான ஒரு மெத்தடு. 4-5 சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்துக்கோங்க, 4-5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு தக்காளி. இப்போ 2 பேர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சு தனியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு 2 பேருக்கு தாராளமாக குழம்பு பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி தனியாக கொஞ்சம் திக்கான குழம்பாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து மண் சட்டியில் தான் மோஸ்ட்லி மீன் குழம்பு வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் மண் சட்டியில் புளி வந்து எடுத்திருக்கேன். பழைய புளிங்கிறனால கருப்பு கலரில் இருக்குது. ஸோ அந்த புளியை வந்து நான் அப்படியே தண்ணி தேவைக்கேற்ப தண்ணி விட்டு நான் வந்து புளி கரைசலில் இது பண்ணியாச்சு. அப்புறம் தேவைக்கு மிளகுத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 3 மிளகாய் வந்து கிண்டி வச்சுருக்கோம். முருங்கைக்காய் வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வேண்டாம். எல்லா மீனுக்கும் வந்து முருங்கைக்காய் பிறந்தோ செய்யாது. அப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து திக்னஸ் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ன வெங்காயம்லாம் நிறைய எடுத்துருந்தோம் அப்படின்னா மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். எப்போவுமே ஒரு அளவுக்கு மல்லித்தூள் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கிறேன், உப்பு போட்டிருக்கிறேன், அப்புறம் ஜீரகத்தூள், மஞ்சள் தூள். இவ்வளோ தான், 4 பொடி தான். உப்பு, மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளி, இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணிங்க. ஸோ திக்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம மீன் வேகும்போது கொஞ்சம் வற்றும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க தண்ணி. பாருங்கள், இந்த மசாலா முருங்கைக்காய் கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து நல்லா கொதித்து முருங்கைக்காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மீனை போடணும். மீனை வந்து எப்போவுமே கொதிச்சதுக்கப்புறம் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் மீன் வந்துடும். உடனே இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி வந்து நிறைய இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் தண்ணி வற்றுறதுக்காக வச்சுக்கலாம். நம்ம குழம்பு கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் எடுத்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போடணும். உப்பு முதல்ல நிறைய போட்டிங்க அப்படின்னா வற்ற உப்பு என்ன ஆயிரும் அப்படின்னா எக்ஸஸாக போயிடும். அதனால் உப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக போட்டுட்டு வற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இவ்வளோ தான், சிம்பிளாக ஈஸியாக வந்து எல்லாராலையும் வைக்கக்கூடிய அளவுக்கு மீன் குழம்பு தான். அதுவும் வீட்டிலே இருக்கக்கூடிய எல்லா பொடிகளும் வச்சு தான், வேறு எக்ஸஸாக போய் மீன் குழம்பு பொடி அந்த பொடி இந்த பொடின்னு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இது அதுக்கப்புறம் நல்லா கொதித்து மீன் வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் எண்ணெய் தாளித்து ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு எண்ணெய் தாளித்து ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி மேலே கருவேப்பிலை போட்டு மூடி வச்சுட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோ சிம்பிளாக ஈஸியான மீன் குழம்பு ரெடி. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.